ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா கதைகள் வீடியோக்களும் நீங்கள் கேட்கணும், அந்த கதைகளை கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துடும். அந்த வீடியோக்களை ஓப்பன் பண்ணி கதைகளை கேட்கலாம். அதை கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை உன்னை கரம் பிடித்தேன், ஒரு குடும்ப நாவல். அதுதான் பகுதிகளாக கேட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்த பகுதியை இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். கேட்கலாமா? உன்னை கரம் பிடித்தேன், பகுதி 2, அத்தியாயம் 5. அம்மா ஏன் இப்படி அசந்து படுத்திருக்காங்க, கேட்டியா? காமினியை பார்த்து மாதவன் கேட்ட கேள்வியில் ஒற்றை வார்த்தையில் பதில் வந்தது அவளிடமிருந்து. கேட்கல. தான் அவளிடம் கேட்டதே தவறு. அவள் என்ன கேட்பது? நானே கேட்டுக்கொள்கிறேன். ஆனாலும் அம்மாவுக்கு மனது அடித்துக் கொள்ளாதா? ஒரு வார்த்தை மருமகள் கேட்கவில்லையே என்று. சுமூகமாக இருக்க வேண்டும் என்று தானே அம்மா வந்திருக்கிறாள். நேரத்துக்கு சோறு போட்டால் போதும் என்று நினைக்கிறாளா இவள்? ஆறுதலாக கேட்கும் 4 வார்த்தைகள் மனதை ஆற்றுவது போல் வருமா? மாதவனுக்கு காமினியை பார்க்கவே பிடிக்கவில்லை. பெண்கள் சக்தியின் சொரூபம், கருணையின் வடிவம் என்கிறார்கள். தாயாய், மனைவியாய், சகோதரியாய், குலவிளக்காய் தன்னை விஸ்வரூபித்துக் கொள்கிறவள் என்கிறார்கள். அந்த அடையாளங்கள் எல்லாம் இவளிடம் கிடையாதா? தன் தாயும் அவளுக்கு தாய் போன்றவள் தானே. வைத்து போற்றப்பட வேண்டியவர்களை ஏன் நிறுத்தி ஒதுக்குகிறார்கள்? உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுமே இப்படித்தான் இருப்பார்களோ? நாளைக்கு இவர்களுக்கும் இப்படி ஒரு நிலை வரும் என்பது தெரிந்திருந்தும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? இன்றைய பொழுது இப்படி, நாளைய பொழுது அப்படி என்றால் அதையும் சந்திக்க தயார் என்பதாகத்தான் எல்லோருமே இருக்கிறார்களா? இது என்ன மனநிலை? பட்டு பட்டு அனுபவித்துத்தான் எல்லோரும் திருந்த வேண்டுமா? அனுபவப்பட்டவர்களின் வார்த்தைகளின் மதிப்பறிந்து அதன்படி தங்கள் வாழ்க்கையினை செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாதா? ஆரம்பத்திலேயே எங்க அம்மா சொன்னாங்க, வேலை பார்க்கிற பொண்ணு வேண்டான்னுட்டு. நான் தான் கேட்கல என்றான் மாதவன். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, நீங்க உங்க இஷ்டப்படி இருந்துக்கலாம். எத்தனை தைரியமாக பேசுகிறாள்! நமக்குத்தான் நாக்கு கூசுகிறது. என்ன சொல்கிறாள் இவள்? டைவர்ஸ் வாங்கி கொண்டாலும் அதற்கும் நான் தயார் என்கிறாளா? உண்மையிலேயே அவள் அப்படி விரும்புகிறாளா? அவள் விரும்பினாலும் அவள் தாய் தந்தையர் அதை விரும்புவார்களா? அவளின் சுதந்திரம்தான் எங்களுக்கு முக்கியம் என்பார்களோ? அவளின் சுதந்திரத்தை இப்போது யார் கெடுத்தது? அவளின் இஷ்டத்துக்கு தானே அவள் இருக்கிறாள். ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு இப்படி பேச எத்தனை தில் வேண்டும்? எல்லாம் நானும் வேலை பார்க்கிறோம் என்ற தைரியம்தான். வேலை பார்த்தால், சம்பளம் வாங்கினால் எல்லா சுதந்திரமும் உண்டு என்ற அர்த்தமா? குடும்பம் என்கிற அமைப்பிலே இருக்கிற போது சில கட்டுப்பாட்டுக்கு உடன்பட்டு இருக்கத்தான் வேண்டும் என்பதுதானே பொருள். கணவனாகட்டும் மனைவியாகட்டும் எல்லோருக்கும் பொதுவானது தானே அந்த விதிகள். அதனால்தானே இந்த இந்திய சமூகம் இன்று வரை காப்பாற்றப்பட்டு வருகிறது. இதெல்லாம் இவள் அறிய மாட்டாளா? உன்னோட கிராஸ் சேலரி என்ன? தற்செயலாக ஒரு நாள் அவளை கேட்டான் மாதவன். 32. உங்களோடது என்று அவள் கேட்கவில்லை. தன்னை விட நிச்சயம் குறைவுதான் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கும். 20 வருஷம் சர்வீஸை முடித்த தனக்கு இப்பொழுதுதான் 20 தாண்டி இருக்கிறது. தெரிந்துதானே கல்யாணம் பண்ணி கொண்டாள். ஒருவேளை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினாலோ என்னவோ. அப்பொழுதுதான் தன் இஷ்டப்படி தான் இருக்க முடியும் என்று உறுதிப்பட்டிருக்கலாம் அவளுக்கு. ஆனாலும் இவனுக்கே கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருந்தது. கொஞ்சம் என்ன, அந்த விஷயம்தான் தன் மனதில் அடிக்கடி உதைத்து கொண்டே இருக்கிறது. கல்யாணத்திற்கென்று பெண் பார்த்த போது அத்தனை பெரிதாக இந்த விஷயம் தோன்றவில்லை. திருமணத்திற்கு பிறகுதான் உதைக்கிறது. அவள் மத்திய அரசு பணியாளர் என்பது தெரியும் தான், கூடதான் இருக்கும் என்பதும் தெரியும் தான். ஆனால் இத்தனை வித்தியாசம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆரம்பத்தில் 1000மோ 2000மோ தான் வித்தியாசம் இருந்தது. பின் எப்படி இத்தனை விலகி போயிற்று? அவள் துறையில் என்னென்னவோ மாற்றங்கள் நடந்தன. திடீரென்று மெடிக்கல் அலவன்ஸ், அது இது என்று ஏதேதோ கொடுத்தார்கள். அதில் அவள் எங்கேயோ சென்று விட்டாள். அது கிடக்கட்டும். இத்தனை வித்தியாசத்திற்கு பின்னால் தான் அவளிடம் இந்த மாற்றமா? இல்லை முன்பிருந்தே அப்படித்தானே? கொஞ்சம் வேகமாகத்தான் போங்களேன். இவ்வளவு ஸ்லோவாக போனா நடந்து போற டைம் வந்துடும். இத பாரு, என் ஸ்பீடு இவ்வளவுதான்.
நல்ல வேகமா மாப்பிள ஸ்கூட்டர் ஓட்டுவாரான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நிச்சயம் பண்ணிருக்க வேண்டியதானே என்றான் பட்டென்று மாதவன். என்ன பண்றது, தெரியாம போச்சு. நார்மல் ஸ்பீடு இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். இது அதுக்கும் குறைவா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். என்னோட ஸ்பீடு 30ல இருந்து 35 தான். அதுக்கு மேல போனா நிச்சயம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்க இருக்கிற டிராபிக்கு அதுதான் விதிச்ச விதி. அதனாலதான் இன்னி வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது சரி, ஓட்டுறது வேற உருட்டுறது வேற. நீங்க ஓட்டுறீங்களா உருட்டுறீங்களான்னு உங்களுக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு தான் தெரியும் என்றாள் அவள் நக்கலாக. சாதாரண பேச்சுதானே என்று கூட அவள் விட்டு கொடுத்ததில்லை. தன் பங்கு கருத்து என்று ஒன்றை நிலைநாட்டாமல் விடமாட்டாள். இவன்தான் அமைதியாக இருந்து மேற்கொண்டு பேச்சு வளராமல் அதை முடித்து வைப்பான். ஒருவேளை இந்த மாதிரி தனித்து போவதே அவளுக்கு பிளஸ் ஆகிவிட்டதோ என்னவோ. ஆனால் கணவன் மனைவிக்குள் என்ன பிளஸ் மைனஸ்? எல்லா வீடுகளிலும் ஆண்கள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்களோ என்று தோன்றியது மாதவனுக்கு. உறவுகளில் ஏற்படும் உரசல்களை புரிந்து கொண்டு அதன் வெம்மையை உணர்ந்து பெண்கள் தான் சிக்கல்கள் விழாமல் அவிழ்த்து செல்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறதே. அதனால்தான் இந்த குடும்ப அமைப்பே இன்று வரை காப்பாற்றப்பட்டு வருகிறது என்று பெருமை பேசப்படுகிறதே. ஆனால் எத்தனை வீடுகளில் இப்படியான நிலைமை இருக்கிறதோ யார் உணர்கிறார்கள்? அத்தியாயம் 6. நீ விரும்பித்தானே கல்யாணம் பண்ண, வேலை பார்க்கிற பொண்ணு தானே வேணும்னு, அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய்தான் ஆகணும். ஆப்த நண்பன் சுந்தரத்தின் அறிவுரையை கேட்டு பதில் எதுவும் என்று நின்றான் மாதவன். அவனும் இவனும் ஒரே வருடத்தில் அரசு தேர்வுகள் எழுதி வேலைக்கு சென்றவர்கள். 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு படித்தார்கள். நான் முந்தி நீ முந்தி என்று ஓடினார்கள். கடவுள் நீங்கள் இருவரும் என்றும் சேர்ந்தேதான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டது போல இருவருக்கும் ஒரே நேரத்தில் வேலை கிடைக்கும்படி செய்தார். கிடைத்த வேலையும் ஒரே ஊரில் அமைந்ததுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் திருச்சியில். கை கோர்த்து கொண்டு கிளம்பினார்கள் இருவரும். ஒரே டிபார்ட்மெண்டில் கிடைச்சிருக்க கூடாதா என்று வருத்தப்பட்டான் சுந்தரம். ஆமாண்டா, வேணும்னா நம்ம 2 பேரும் மெட்ராஸ் போய் சர்வீஸ் கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஏன் இப்படி 2 பேரையும் பிரிச்சிங்கன்னு கேட்போம். ஒரே ஊர்ல தான் போட்டிருக்கோம்னு சொல்லுவாங்களே, எங்க 2 பேரையும் எப்படி தெரியும் உங்களுக்குன்னு கேட்போம். வாயுண்டானா வழி உண்டுடா. உங்க 2 பேர் அப்ளிகேஷனும் ஒரே நேரத்துல ரீச் ஆச்சு. உங்க 2 பேர் விடைத்தாள்லையும் விடைகள் எல்லாம் ஒன்னாவே இருந்துச்சு. ஒரே ஊர்ல ஒரே தெருவுல அடுத்தடுத்த வீடுகள்ல இருந்து பரீட்சைக்கு அப்ளை பண்ணி வந்திருக்கீங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க போல இருக்குன்னு ஒரே ஊர்ல அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டோம். ஒரே டிபார்ட்மெண்ட் போட முடியலதான். அதுல எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா ஒரு வித்தியாசம், அவரு கிளார்க் போஸ்டுக்கு எழுதியிருக்காரு. நீங்க சுந்தரம் ஸ்டெனோ போஸ்டுக்கு எழுதியிருக்கீங்க. அப்படியும் ஒரே ஆபீஸ்ல வேகன்சி இருக்குதான்னு பார்த்தோம். எதுக்கு நண்பர்களை பிரிப்பானேன்னு. ஆனா காலி இடம் இல்ல. அதனாலதான் வேற வேற டிபார்ட்மெண்ட் போட வேண்டியதா போச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்படிங்க தப்பா நினைக்காம இருக்கிறது? என்ன போய் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல போட்டிருக்கீங்க. ஆர்டிஓ ஆபீஸ்லாம் என் குணத்துக்கு ஒத்து வராதுங்க. நான் நேர்மையானவன், சம்பளத்தை மட்டும் நம்பி வாழறவன். எனக்கு கை நீட்ட தெரியாதுங்க. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஒழுங்கா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு செக்ஷன்ல போட்டாங்கன்னா பரவாயில்ல. எப்படி போடுவாங்க? எங்க போட்டாலும் ஸ்டெனோ ஆபீசருக்கு பிஎம் மாதிரி தானே. அப்போ அவர் சொல்றதை கேட்டுதானே ஆகணும். அவருக்குரிய வசூல கறந்து கொடுக்கிற வேலையை நான் தான் செய்யணும். அட கடவுளே, இப்படி என்ன சோதிச்சிட்டியே, நான் என்ன பாடு பட போறேனோ என்று புலம்பினான் சுந்தரம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த மாமா வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு தைரியமா சொல்லுங்க. விட்டுருவாங்க. விட்டுருவாங்கன்னா அப்படின்னா பிடிச்சிருந்தா வச்சுக்குவாங்க, இல்லைன்னா டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். அங்க போனாலும் இப்படித்தானே இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது? எல்லா இடமும் புழுத்து நாரத்தான் செய்யுது. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க பழகிக்கோங்க. அந்த சாக்கடைக்குள்ளேயே நீயும் நீந்துன்னு சொல்றீங்க. வேற வழி இல்ல. நம்மளால இந்த ஊர் உலகத்தை திருத்தவா முடியும்? நீங்க ஒருத்தரா நின்னு உங்க ஆபீஸ சரி பண்ணிட முடியுமாக்கும்? ஆபீஸ் மொத்தத்தையே சரி பண்ண முடியாதுதான். ஆனா என்ன சரி பண்ணிக்க முடியுமே. உங்களை சரி பண்ணிக்கவா? அப்படின்னா இப்ப நீங்க சரியா இல்லையா? எப்படிங்க இப்ப சரியில்லாம இருக்க முடியும்? இன்னமே தாங்க நான் டியூட்டிலேயே ஜாயின் பண்ண போறேன். அப்போ அப்புறம் பாருங்கங்கறீங்க. பாக்குறது என்ன? நான் என் அளவுல கரெக்டா இருந்துட்டு போறேன், அவ்வளவுதானே. நீங்க இருப்பீங்க,
ஆனா உங்க பேரை சொல்லி கறந்துருவாங்களே, பரவாயில்லையா? அப்பவும் உங்க பேரு கெடுமே. அப்படியா செய்தி? அப்போ அதையும் நிப்பாட்டணும்னு சொல்லுங்க. நிப்பாட்டுறது என்னங்க? கூட்டத்தோட கூட்டமா நீங்களும் வாங்கி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்லன்னா உங்க ஏமாளின்னுடுவாங்க, இருக்குன்னுவாங்க. உங்க பங்கு காசையும் உங்களுக்கே தெரியாம வாங்கி பிரிச்சுக்கிடுவாங்க. இல்லன்னா உங்க பாஸ் ஆட்டைய போட்டுடுவாரு. இவ்வளவு கேவலமாவா இருக்கு இங்க? இப்ப அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. உள்ளே நுழைஞ்சு பாருங்க, உங்க நேரம் உங்களுக்கே தெரியாம மாறிடும். அட என்னையா சொல்றீங்க? நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா எப்படி? என்னடா சுத்த கேப் மாதிரித்தனமா இருக்கு. பளீர் என்று வாய் விட்டு சத்தம் போட்டு சூழலை மறந்து சிரித்தான் சுந்தரம். இவ்வளவு நேரம் கனவுலகில் எங்கேயோ சஞ்சரித்து விட்டு நினைவுக்கு வந்திருந்தான். வேலைக்கு சேரும் முன் கண்ட கனவு அப்படியே மனதில் திரைப்படம் போல பதிந்திருந்தது. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து டயலாக் விட்டு ஒரு மாலை நேரம் இஷ்டத்துக்கு சந்தோஷமாய் இருந்த பொழுதில் ஆளாளுக்கு கற்பனை பண்ணி கொண்டு பேசி தீர்த்ததில் ஒரு நீண்ட காமெடி பீஸே தயாராகி இருந்தது அவர்களுக்குள்ளே. அதன் கதாநாயகன் தானாய் இருந்து அன்று விழுந்து விழுந்து சிரித்து பட்ட பாடு இப்பொழுது நினைத்தாலும் அந்த காமெடி காட்சிகள் ஏதாச்சும் படத்தில் வைக்கலாம் போல தோன்றும் சுந்தரத்துக்கு. என்னடா பதிலே எதுவும் சொல்லாம இருக்க என்றான் மாதவனை பார்த்து. அத்தியாயம் 7. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. எங்கோ ஒலிக்கும் பாடல் காதுக்குள் மெல்ல வந்து இவன் மனதை தழுவியது. கரம் பிடித்தவள் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவாள் என்று பார்த்தால் இப்படியா அமைந்திருக்கிறது தனக்கு? மனதோடு கரம் பற்றினாலும் எல்லோருக்கும் அவர்கள் நினைப்பது போலவா வாழ்க்கை அமைந்து விடுகிறது? வேதனை அவன் மனதை பிடுங்கி எடுத்தது. மாதவன் மனதில் கற்பனை பண்ணி வைத்திருந்தது வேறு, அவனுக்கு நடந்தது வேறு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடங்கின பெண்ணாய், அவர்களை போஷிக்கும் அன்பு செலுத்தும் மகாலட்சுமியாய், தன் மீது தாழாத அன்புடையவளாய் வரப்போகும் மனைவி இருக்க வேண்டும் என்றுதான் அவன் நினைத்திருந்தான். ஆனால் வேலை பார்க்கும் பெண் வேண்டும் என்று முடிவு செய்திருந்ததால் மற்றவை எல்லாம் தானே மறைந்து பின்னுக்கு போய் ஒளிந்து கொண்டு விட்டனவோ என்று இப்பொழுது தோன்றியது அவனுக்கு. காமினியை நெருங்கும் போதெல்லாம் அவள் தன்னை விட கூட சம்பளம் வாங்குபவள் என்கிற தாழ்வு மனப்பான்மை இவனை வதைத்தது. இதை நினைக்க கூடாது என்றுதான் அவன் நினைத்துக் கொள்வான். தன் சம்பளத்தையும் வேலையையும் சொல்லித்தானே அவர்கள் இணங்கினார்கள். அப்படி பார்த்தால் அவளுக்கும் இவனுக்கும் ஒரு 10,000க்குள் வேறுபாடு இருக்கும். அது அவரவர் சர்வீஸுக்கு வந்த வருடத்தை பொறுத்து கூட இருக்கலாம். கிடைக்கக்கூடிய அலவன்ஸ்களை பொறுத்தும் அமையலாம். சமீபத்தில் அவளுக்கு கொடுக்கப்பட்ட மெடிக்கல் அலவன்ஸை உயர்த்தியுள்ளார்கள். வீட்டு வாடகை படையை உயர்த்தி வழங்கியுள்ளார்கள். பயணங்களுக்கான இலவசங்களை எடுத்துவிட்டு பதிலாக அதற்கு ஒரு தொகையை நிர்ணயித்து கொடுத்துள்ளார்கள். இதெல்லாம் அவளின் சம்பளத்தை உயர்த்தத்தானே செய்யும். கிடந்து புழுங்கினால் முடியுமா? நான் எங்க அக்காவுக்கு 4,000 பணம் அனுப்ப போறேன். யாரு? சந்திரா அக்காவுக்கா? அந்த முதியோர் இல்லத்துல இருக்காங்களே அவங்களுக்கா? ஆமா. அனுப்பிட்டியா இல்ல இனிமேதான் அனுப்பணுமா? இன்னைக்கு அனுப்ப போறேன், அதான் சொன்னேன். அனுப்புறதோ அனுப்புற, 5,000 அனுப்பிட வேண்டியதானே? எப்படி சொன்னோம் இந்த பதிலை? மாதவனுக்கே வெளிச்சம். என் மனது தாராளம்தான் என்றும் வேண்டாம் என்று நான் என்றும் சொல்லப் போவதில்லை என்றும் என்னை மீறி நீ அனுப்பிவிட முடியாது என்று மறைபொருளாய் எச்சரித்தும் சொன்னோமோ? எனக்கு கூட தந்திரமாய் பேச வருகிறதே. தந்திரம் வந்துவிட்டது எனக்கு. ஆனால் தைரியம் வந்ததா? அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ 2,000 தான் கேட்டா. நான் தான் 4,000 அனுப்புறேன்னு சொன்னேன். அனுப்பிடுறேன் சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டாள் காமினி. என்ன ஒரு அநியாயம்! 2,000 தான் கேட்டாலாம், இவன் 4,000 அனுப்புறாளாம். அவ்வளவு தாராளமா? கேட்டதை அனுப்பிச்சா போதாது? இங்க மாடி எடுக்க முடியாம நான் திணறிக்கிட்டு கிடக்கேன். பேங்க் லோன் போடுவோமான்னு வேண்டாங்கிறா. இந்த வீடு கட்டுற போதே பத்தாக்குறையா இருந்தப்போ நான் தான் ப்ராவிடென்ட் பணம் அட்வான்ஸ் போட்டு எடுத்து கொடுத்தேன். அது பிடித்தம் அதிகமானப்போ மட்டும் கத்துனான். இப்போ இதை யாரு கேட்கறது? மாசம் மாசம் இப்படி பணத்தை தட்டி விட்டானா என்ன ஆகிறது? அவங்களா கேட்கிற போது கொடுக்கறது. யாரு வேண்டான்னா? என் சம்பள பணத்தை நான் எத்தனை கரிசனையா செலவு செய்யறேன். வீட்டு செலவு அத்தனைக்கும் என்னோட பணம் தான் செலவாகுது. பத்தாம வர்ற போது தானே அவ பணத்தை தொடுறோம். அப்படி பார்த்தா இந்நேரம் எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கணும். வெறும் பேங்க்ல வச்சிருக்கிறதுல என்ன பயன்?
ஏதாச்சும் பிக்ஸட் டெபாசிட் அது இதுன்னு போட்டு வைக்கலாம்ல, வட்டியாச்சும் வரும் தானே. எதை தான் கேட்டா இவ, எல்லாம் அவ இஷ்டம்தான். எனக்கு தெரியாம பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருந்தானா சிங்கிள் அக்கவுண்ட்ல தான் போட்டிருக்கணும், ஜாயின்ட்ல தானே போடணும். ஏதாச்சும் இன்னைக்கு வரைக்கும் கேட்டிருக்காளா? இது என்ன சுத்த அநியாயமா இருக்கு. இவளோட குடும்பம் நடத்துறதே பெரிய லோலாயமா இருக்கும் போல இருக்கே. இங்க என்ன பொது கணக்கா இருக்கு? 2 பேர் பணத்தையும் மாசம் மாசம் ஒரே அக்கவுண்ட்ல இனிமே போட்டாதான் சரிப்படும் நினைத்து கொண்டான் மாதவன். அதை எப்படி ஆரம்பிப்பது என்பதில்தான் அவனிடம் சிக்கல் இருந்தது. அவளுக்கு சம்பளம் வங்கியில் தான் சேருகிறது. இவனுக்கும் அப்படித்தான். 1 மாதம் கூட சம்பளம் வந்தது பற்றி அவள் சொன்னதில்லை. அவள் பாட்டுக்கு போய்க் கொண்டிருப்பாள், வந்து கொண்டிருப்பாள். என்ன பழக்கம் இது? வீட்டு சாமான்களுக்கு லிஸ்ட் கொடுக்கும் போது மட்டும் கை நீளும். இவ்வளவுதாங்க இந்த மாத லிஸ்ட் என்று ஏதோ சிக்கனமாய் திட்டமிட்டு இருப்பது போல நீட்டுவாள். கூடவே ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்த என்று 1 மாதமாவது பணத்தை நீட்டி இருக்கிறாளா? நீ கேட்க வேண்டியதாண்டா, ஏன் பயப்படுற? பொண்டாட்டிக்கு பயப்படுவாளா யாராவது? வாயை திறந்து கேளு, அம்மா சொன்னாள். கேட்கத்தான் நினைத்தான் அவன் அன்று இரவு. ஆனால் கேட்டது வேறு, அவள் தந்தது வேறு. அப்பப்பா, எங்கோ சொர்க்கலோகத்திற்கு தன்னை அழைத்து கொண்டு போய் விட்டாளே. அவள் காலடியிலேயே கிடந்தான் படுக்கை அறையில். ச்சே, நானும் ஒரு மனுஷனா? மறுநாள் தன்னைத்தானே நொந்து கொண்டான் மாதவன். அத்தியாயம் 8. மனதில் வைராக்கியம் பிறந்தது. அவள் எனக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்பதில்லை, சுதந்திரமாய் இருக்கட்டும். ஆனால் ஒன்று, எப்போது இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்போது இனிமேல் இதுதான் அவள் வீடு. இங்கிருப்பவர்களிடம் அன்பு செலுத்துவதும் எல்லோரையும் அரவணைத்து போவதும் அவளுடைய கடமை. அவளின் வாழும் வீடு இதுதான். இங்கிருப்போரின் உணர்ச்சிகளை அவள் மதிக்க வேண்டும். இந்த வீட்டின் இயல்புகளை அவள் நேசிக்க வேண்டும். தனது முழுமையான அன்பை செலுத்த வேண்டும். எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும். இந்த வீட்டின் மேன்மைக்காக உழைக்க வேண்டும். எல்லோரின் அன்பை, பாசத்தை சம்பாதிக்க வேண்டும். தன் கணவனை போஷிக்க வேண்டும். அவனுக்காக தான் என்கிற எண்ணத்தை தனக்குள்ளே பலப்படுத்திக் கொண்டு அவனின் நன்மைக்காக, அதன் மூலம் அவள் குடும்பத்தின் நல்வாழ்வுக்காக பாடுபட வேண்டும். அதுதான் அவளுடைய கடமை. இன்னமும் பிறந்த வீட்டை நினைத்து கொண்டு இங்கு ஒட்டாமல் அவள் இருப்பது நன்றல்ல. அவள் வளர்ந்து வாழ்ந்த வீட்டை ஒரேடியாக விட்டு ஒதுங்க வேண்டும் என்று இங்கு யாரும் சொல்லவில்லையே. அப்படி ஒருத்தியை வற்புறுத்துவதும் மனித தன்மை என்று. ஆனாலும் அந்த நினைப்பிலேயே காலத்தை கழிப்பதும், இங்கிருப்போரிடம் முகம் கொடுத்து பேசாமல் இருப்பதும், காரியங்களில் ஒன்றுபடாமல் இருப்பதும் நல்லதல்ல. இதை அவளிடம் தெளிவாக பேசியாக வேண்டும். அதன் மூலம் அவள் மனதில் இருக்கும் குழப்பத்தை நீக்கியாக வேண்டும். அவளை இந்த வீட்டின் ஒரு பெண்ணாக, தலைமை ஏற்கும் ஒரு தாயாக உருவாக்க வேண்டும். குல விளக்காக அவள் உருவெடுக்க வேண்டும். அதற்கு என் குடும்பத்தாரும் எல்லா விதத்திலும் உதவி செய்தாக வேண்டும். இவர்களும் அவள் மேல் பாசத்தையும் பண்பையும் அன்பையும் நிலைநாட்டியாக வேண்டும். எல்லோரும் ஒரு நிறை. அன்பு ஒன்றே எல்லோரையும் பிணைத்திருக்கும் வலை. அந்த வலை அருந்து போகலாகாது. முடிவு செய்து கொண்டான் மாதவன். அதற்கு முதல் படியாக அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எத்தனித்தான். தன்னை பொறுத்தவரை இதுநாள் வரை அவளிடம் மாறுதலாக அவன் இருந்ததே இல்லை. கண்டிப்பு என்பதை நிலை நிறுத்தியதே இல்லை. ஆயினும் சொல்ல வேண்டியதை, பேச வேண்டியதை பேச வேண்டிய நேரத்தில் பேச தவறியவன் தான் அவன். அதனால்தான் இன்றைய சிக்கலான நிலைமை. அதற்கு ஒரு வகையில் தானும் காரணம்தான். ஆகையினால் தன்னிடமிருந்தே ஆரம்பிப்போம் இந்த அமைதி வழி பயணத்தை என்று முடிவு செய்து கொண்டான் மாதவன். காமினி, நாளைக்கு நாம வெளியூர் போறோம். வெளியூர்னா கோயில்களுக்கு, ஓகே? அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்றுதான் ஆரம்பித்தான். திடுதிப்புன்னு இப்படி சொன்னா எப்படி? அப்படியெல்லாம் எனக்கு லீவு போட முடியாது. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, நாளைக்கு ஆபீஸ் போ, வேலையை பாரு. சாயந்தரம் கிளம்புற போது லீவு போட்டுட்டு வா. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாள், சனி ஞாயிறு லீவு. 6 நாளைக்கு இந்த சமையல் வேலை கிடையாது. அக்கடான வெளியில சுத்தி அடிச்சுட்டு வருவோம். ஓகேயா? எங்க போகணுங்கிறீங்க? தஞ்சாவூர் போவோம். சுத்து வட்டாரத்துல நிறைய கோயில்கள் இருக்கு. பிறகு கும்பகோணம் போவோம். அங்க ரூம் எடுத்து தங்குவோம். கோயில்களா சுத்துவோம். 6 நாளை பிரயோஜனமா கழிச்சுட்டு திரும்புவோம். மனசுக்கு இதமா இருக்கும். உனக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி ஆகும். ஓகே? பதிலே சொல்லவில்லை காமினி. கடுப்பாகியது மாதவனுக்கு. அதுதான் அவள் குணம். அது அவளின் பிறவி குணமா அல்லது அவனுக்கென்று அவள் ஏற்படுத்தி கொண்டதா என்று சந்தேகம் வரும் அவனுக்கு. வழக்கம் போல மறுத்தாள்.
அவள் மறுக்கத்தான் செய்வாள் என்பதை இவனும் அறிவான். இதுநாள் வரை ஒரு விஷயத்தில் கூட இவன் சொன்னதை அவள் கேட்டதில்லை. எதை சொன்னாலும் மறுப்பாள், பார்ப்போம் என்பாள். அவளுக்காய் மனசு வரும் அன்று செய்வாள். இவன் சொன்ன உடனே சொன்ன அன்றே செய்தாள் என்று ஒரு காரியம் கூட இன்று வரை இல்லை. தாங்க முடியாமல் கேட்டே விட்டான் இவன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்ன எதையாவது நீ கேட்டிருக்கியா? உடனே செஞ்சிருக்கியாத? இல்ல, செய்ததில்ல. ஆணித்தரமாய் பதில் வந்தது அவளிடம் இருந்து. அப்போ தெரிஞ்சேதான் நான் மறுத்திருக்க, வேணும்னே மாட்டேங்கிற, அப்படித்தானே? நீங்க சொல்றது எனக்கு பிடிச்சிருந்தா தானே சொல்ல முடியும், அதை செய்ய முடியும். கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சிட முடியுமா? கண்ணை மூடிக்கிட்டு செய்யற காரியமா நான் உங்ககிட்ட சொன்னேன்? கண்ணை மூடிட்டு கிணத்துல குதின்னு சொன்னேனா? என்ன வளர்ற? அனாவசியமா பேசாதீங்க. எனக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல, அப்ப நீங்களே செய்துக்க வேண்டியதானே? நான் சொன்னது இந்த குடும்பத்துக்கானது. நாம 2 பேரும் சேர்ந்து வாழறமே, இந்த வீட்டுக்கானது. நானா செய்யக்கூடியதுன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டேன். செஞ்சு முடிச்சிட்டு சிவனேன்னு இருப்பேன். இது நீ செய்யற காரியம், அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். முடியுமா முடியாதா? அதை மட்டும் சொல்லு. நீங்க சொல்லிட்டேங்கிறதுக்காக செஞ்சிட முடியுமா? எனக்கு பிடிச்சிருக்கணும் இல்ல? உனக்கு பிடிக்காட்டாலும் நான் சொன்னதுக்காக செய்ய மாட்டேன். அப்படி அது எப்படி செய்ய முடியும்? நாளைக்கு அத தப்பா போயிடுச்சுன்னா அது சம்பந்தமா பேச வேண்டியிருக்கும். நமக்குள்ள சண்டை வரும். வீணான பணச்செலவு வேற, மன கஷ்டம் எல்லாம் இதுல இருக்குல்ல. நீ யோசிக்கிற இதையெல்லாம் நானும் நினைச்சு பார்த்திருப்பேன்னு உனக்கு தோணலையா? என்ன மடையன்னு நினைச்சியா? யோசிச்சிருந்தீங்கன்னா சொல்லியே இருக்க மாட்டீங்களே. நான் செய்யற காரியம் எப்பவும் 100% பிளஸ்ஸா தான் இருக்கணும். எனக்கு ஏற்ற இறக்கம் கூடாது. பரவாயில்லன்னு ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியாது. அதனாலதான் நான் செய்யல. அவளிடம் பேசி புண்ணியம் இல்லை என்ற முடிவுக்கு வந்தான் மாதவன். இதற்கு ஒரே வழி அவளோடு பேச்சை சுத்தமாய் நிறுத்திக் கொள்வது ஒன்றுதான். அவள் வீட்டில் இருக்கிறாள் என்று இம்மையும் கண்டுகொள்ளவே கூடாது. தான் உண்டு, தன் வேலையுண்டு என்று இருந்தாக வேண்டும். இப்பொழுது அவளே அப்படித்தானே இருக்கிறாள். சாப்பாட்டை கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறாள். எடுத்து போட்டுக்கொண்டு தானே சாப்பிட வேண்டியிருக்கிறது என்று அவள் அன்போடு பரிமாறி இருக்கிறாள். அப்போதுதானே சமையல் ருசிக்கும் என்பது அவளுக்கு என்று தெரிவது. இவளை என்ன இப்படி வளர்த்திருக்கிறார்கள்? இவளிடம் அன்பு, கருணை, பாசம், நேசம் என்று இம்மாதிரியான உணர்ச்சிகளுக்கெல்லாம் இடமே இல்லையா? ஜடமா இவள்? வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் நரகமாகி கொண்டு வருவது போல் தோன்றியது இவனுக்கு. இப்படித்தான் பிரிந்திருக்கிறார்கள் இன்று வரை. அவளோடு மாதவன் சேர்ந்தது 1-2 முறைதான். அதுவும் அவளின் முழு ஈடுபாட்டோடு நிகழவில்லை. என்னவோ எந்திரம் போல இயங்கினாள். அது இவனுக்கு பிடிக்கவில்லை. ரசனை இல்லாத முண்டம் என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டான். அவன் மனம் மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்தது. கூடவே இன்னொன்றும் தொற்றிக் கொண்டது அவன் மனதில். வேறு யாரையேனும் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பாளோ? காதலித்து கைவிட்டவன் மனதில் குடியிருப்பானோ? ஆனால் ஒன்று, அப்படி எதுவும் விபரீதமில்லை என்று மட்டும் மனம் உறுதி சொன்னது. அதுவே பெரிய நிம்மதியாய் இருந்தது இவனுக்கு. சிலரின் குணாதிசயங்கள் இப்படி நம்மை பலவாறாக நினைக்க வைத்து விடுகிறது என்றுதான் தோன்றியது அவனுக்கு. வலிய ஒருத்தியின் மேல் பழியை சுமத்துவதா? அது தகுமா? அவனால் அப்படியெல்லாம் நினைத்து பார்க்க முடியவில்லைதான். அத்தியாயம் 9. காமினி, நீ இப்படி தனியா வந்திருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. அதுவும் மாப்பிளைக்கு தெரிவிக்காம வந்திருக்கேங்கிற, என்னம்மா அது? உனக்கே மனசுக்கு தோணல? காமினி அமைதி காத்தாள். சொல்வது சரிதான் என்று ஒப்புக்கொள்கிறாளா, அல்லது சொல்வதே பிடிக்கவில்லையா? 2 நாட்களாக இருந்த அமைதி இன்றுதான் கலைந்திருக்கிறது. அதுவும் சித்தப்பா மூலம். அப்பா கூட ஒன்றும் கேட்கவில்லை. அதற்காக அப்பாவுக்கு ஒப்புதல் என்று பொருள் கொள்ளலாமா? அம்மா பேசவே இல்லை. அது ஒன்றே போதும் அவளின் எதிர்ப்பின் அடையாளமாய். தரையில் உட்கார்ந்திருந்த காமினி அப்படியே சித்தப்பாவின் மடியில் சாய்ந்து கொண்டாள். அவள் தலையை ஆதுரமாய் தடவி கொடுத்தார் அவர். உலகில் அன்பு ஒன்றுக்குத்தான் எல்லா சக்திகளும். அதை மிஞ்சிய விஷயம் எதுவும் இல்லைதான். அது சித்தப்பாவுக்கு நன்றாக தெரிந்திருக்குமோ என்னவோ. எத்தனை ஆழமாக உட்புகுவதற்கு இந்த தலைவருடல். பிறந்ததில் இருந்து 20-22 வருடங்கள் வரை தாய் தந்தையாக, உற்றார் உறவினர் சுற்றத்தாரோடு வாழ்ந்துவிட்டு திடீரென்று வேறொரு வீட்டுக்கு போ என்று சொன்னால் உடனடியாக ஒரு பெண்ணால் எப்படி போய் எப்படி ஒன்றிவிட முடியும்? மனம் அப்படியும் இப்படியுமாக தவிக்கத்தான் செய்கிறது. ஒரே அடியாக அறுத்து கொண்டும் போக முடியாதே. அப்படியல்லவா கட்டி போட்டு விடுகிறார்கள். இந்த திருமண பந்தம் அப்படித்தானே மனிதர்களை முடக்கி போட்டு விடுகிறது.
வாழ்வின் ஆதாரமே அதுதான் என்பது போலல்லவா கோலோச்சுகிறது. அதுவும் ஒரு பெண்ணுக்கு ஆளுமையே அதுதான் என்றிருக்கும் போது அது ஏன் இப்படி இடையிடையே கட்டறுத்து கொள்ள தவிக்கிறது? கட்டறுத்து கொள்ளவா, அல்லது அம்மாதிரியான நிகழ்வுகளின் ஆரம்ப கட்டத்தில் கால் வைத்து ஒருவருக்கொருவர் மானசீகமாய் மிரட்டிக் கொள்வதிலே ஒரு திருப்தியா? தாய் தந்தையர்களின் குண விசேஷங்களிலிருந்து அத்தனை எளிதாய் விலகி போய்விட முடியுமா? அது நாள் வரை தனது பிறந்தகத்தில் தன் பெற்றோரோடு தான் கண்ட வாழ்க்கை தனக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறது? எல்லாம் தெரியத்தான் செய்கிறது. ஆனாலும் இதில் ஏதோ சுவை இருக்கிறது. மென்மையாக சிரித்துக் கொண்டார் சாம்பசிவம். என்னம்மா, ஊருக்கு போகணும் போல இருக்கா? இந்த மனுஷன் தன் மனதில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்? தன் மனதில் ஓடும் என்ன அலைகள் இவருக்கு எப்படி தெரிந்தது? ஒரு வருடலில் அத்தனையையும் துல்லியமாக புரிந்து கொள்வாரோ? அதுதான் அனுபவம் என்பதோ? உடனே என்ன ஊருக்கு அனுப்புறதுலயே இருங்க. உங்க எல்லோரையும் பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போகலாம்னு வந்திருக்கேனா? நீங்க என்னடானா என்ன விரட்டுறீங்க? நான் ஏமா உன்னை விரட்டுறேன்? இது உன்னோட வீடு. நானே ஓசிக்கு இருக்கிறவன். உன்னை நான் அப்படி சொல்ல முடியுமா என்றார் சித்தப்பா. அதிர்ந்தாள் காமினி. சித்தப்பா, என்ன சொல்றீங்க? நீங்க தான் எனக்கு எல்லாமே. எங்க அப்பாவை விட உங்க மடியில தானே நான் நாள் பூராவுமே கிடந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு இப்படி பேசுறீங்க? சும்மா சொன்னேமா. என்னதான் ஆனாலும் நான் எனக்குன்னு ஒண்ணு இல்லாதவன் தானே. கல்யாண காட்சின்னு எதுவுமே பார்க்காதவன். நீங்களே சதம்னு இருந்துட்டவன். அது எப்பவாவது தவறோன்னு மனசுக்கு தோணும். அப்போ ஏதாச்சும் மனசு பிராண்டி இப்படி வார்த்தைகள் வெளியே வந்துரும். நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. சின்ன வயசுல இருந்து நீங்க தான் எனக்கு எல்லாமே. என்ன பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டு கூட்டி வருவீங்களே தினமும். அப்போ இருந்து உங்களைத்தான் என் அப்பாவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் அப்பா கூட எனக்கு அப்புறம்தான். சரி, இப்போ இதை எதுக்கு சொல்ற? என்ன செய்யணும் உனக்கு? அதை சொல்லு முதல்ல. காமினி, எனக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம் சித்தப்பா. என்னை எதுவும் கேட்காம இருந்தா போதும். அது எப்படிமா? திடீர்னு நீ பாட்டுக்கு தனியா வருவ. கேட்டா அவர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன்னு சொல்லுவேன். என்ன ஏதுன்னு காரணம் இல்லாம நீங்க பாட்டுக்கு இருப்பீங்க. இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோன்னு பெரியவங்களுக்கு தோணும் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் தூண்டி துருவுறதுதான் இந்த பெரியவங்க வேலையா போச்சு. வேற போக்கிடம் இல்லாம அக்கடான்னு கிடப்போம்னு இங்க வந்தா நீங்க என்னடானா இப்படி போட்டு தொணக்கிறீங்க. சரிம்மா, சரி, சாரிம்மா. போதுமா? உனக்கு எப்போ மனசு வருதோ அப்போ சொல்லு போதும். இப்போ சித்தப்பா உன்னை வற்புறுத்தல. இத இந்த வீட்டுல நான் தான் உங்ககிட்ட கேட்டாகணும். நான் இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துக்குவேங்கிறதுலதான் உன்னோட அப்பா அம்மாவோட கணிப்பு. ஆகையினால நீ இன்னைக்கு இல்லாட்டாலும் இன்னும் 2 நாள் கழிச்சாவது விஷயத்தை என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். சரிதானே? ஓகே, இப்போ உன் விருப்பம் போல இருக்கலாம். நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் வர்றேன். எங்க சித்தப்பா, நானும் வரட்டுமா? ஐய, இதுக்கெல்லாம் நீ வரக்கூடாதுமா. இது அலைச்சல் வேற. அது என்ன அப்படி அலைச்சல் நானது? தெரியாதா உனக்கு? நமக்கு விமான நிலையம் பக்கம் ஒரு பிளாட் கிடக்கு தெரியுமோ? அத விற்க சொல்றான் உங்க அப்ப. அதுக்காக தான் புறப்பட்டேன். விற்க போறீங்களா? அது பாட்டு கிடந்துட்டு போகுது. இன்னும் விலை ஏறும் இல்ல. எதுக்கு விற்கணும்? எதுக்கு விற்கணுமா? உன்னோட கல்யாண கடன்களை அடைக்க வேண்டாமா? கடன் கொடுத்தவங்க சும்மாவா இருப்பாங்க? அதிர்ந்தாள் காமினி. அத்தியாயம் 10. இன்று வரை ஒரு வார்த்தை சொல்லவில்லை அப்பா தன் கல்யாணத்துக்கு கடன் வாங்கியது பற்றி. லோன் போட்டு தருகிறேன் என்று சொன்ன போது கூட மறுத்து விட்டார். நீ உன் புருஷன் வீட்டுக்கு போற போது பேங்க் பேலன்ஸ் தொடச்சு இருக்க கூடாதுமா? அப்புறம் அதுவே அவங்களுக்கு ஒரு வெறுப்பாயிடும். என்னப்பா நீங்க பேசுறது அபத்தமா இருக்கு. கல்யாணம் முடியற வரைக்கும் என்னுடைய சம்பாத்தியம் இந்த வீட்டுக்கு தானே சொந்தம். அவங்க யார் அதை கேட்கறதுக்கு? அதான் இத்தனை வருஷம் கொடுத்திருக்கியம்மா. கொஞ்சமாச்சும் பணத்தோட போனாதானே உன்னோட சொந்த செலவுகளுக்கு கூட அவங்க கையை எதிர்பார்க்காம இருக்கலாம். அதுக்குதான் மாசம் மாசம் சம்பளம் வரப்போகுது இல்லப்பா. என்ன பேசுறீங்க நீங்க? அததான் கணக்கு பண்ணிடுவாங்களே அவங்க. இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டுமா? உன்னோட அவசர செலவுக்கு உதவும். நான் அனுபவஸ்தான், புரிஞ்சுதான் சொல்றேன். அப்பா பேச்சதான் கேளு. மறுத்தே விட்டார் அப்பா. இவளும் தன் வங்கி கணக்கை மாதவனிடம் இன்று வரை சொல்லவில்லை. சொல்லவில்லை என்பதை விட அவன் இன்று வரை கேட்கவில்லை. அது பெரிதில்லையா? ரகசியமாய் ஏதோ தெரிந்து கொண்டிருப்பானோ? அவளாய் சொல்கிறாளா பார்ப்போம் என்று காத்திருப்பானோ? அப்படி காத்திருந்தால்தான் என்னவாம்? சம்பாதிப்பவளுக்கு இதை கூட சொந்தமாய் வைத்துக் கொள்ள உரிமை இல்லையா என்ன? உரிமை இல்லை என்று யார் சொன்னார்கள்? ஆனால் அதை மறைப்பதுதானே தவறு. மாதவன் என்றாவது தன் வரவு செலவுகளை மறைத்திருக்கிறானா?
பொதுவாய்த்தானே வைத்திருக்கிறான். வீட்டு செலவுகளுக்கு என்று தான் எடுத்துக் கொள்வதை கூட ஒரு நாளும் அவன் கணக்கு கேட்டதில்லையே. அவன் வங்கி கணக்கு புத்தகத்தை கூட எந்த நேரமும் யாரும் பார்த்து கொள்ளலாம் என்பது போல மேஜை டிராயரில் தானே போட்டு வைத்திருக்கிறான். அது திறந்த மேனிக்கே தானே இருக்கிறது இன்று வரை. ஆனால் தான் அப்படி இருக்கிறோமா? அவனை நம்பி தன் வாழ்க்கையை ஒப்படைத்திருப்பது போல அவனும் தன்னை முழுமையாய் நம்பித்தானே இருக்கிறான். நம்ம 2 பேருக்கும் மத்தியில ரகசியங்கிறதே இருக்கக்கூடாது. அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னால நம்மளோட இருப்பையெல்லாம், இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் சொல்லித்தான் ஆகணும்னு நான் சொல்ல வரல. இப்போ இனிமே அந்த நல்லதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு நீ, உனக்கு நான், நமக்குள்ள எந்த பேதமும் இல்ல. ஆனா அது நம்ம 2 பேரும் இருக்கிறத பொறுத்துதான் இருக்கு. பி பிராங்க், அவ்வளவுதான். ஒரு நாள் அவன் சொன்னது அவள் மனதில் அப்படியே இருந்தது. நம்ம வாழ்க்கை ஒளிமயமா இருக்கணும். அதுக்கு நாம 2 பேரும் சேர்ந்து என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். வேணுங்கிறத செய்ய தவறக்கூடாது. அதே சமயம் வேண்டாங்கிறத ஒதுக்கவும் தயங்க கூடாது. வேணுங்கிறதும் வேண்டாங்கிறதும் உனக்கு எனக்கு இடையில வித்தியாசப்படலாம். ஆனா அத பேசி தீர்த்துக்கணும். சண்டை போடக்கூடாது. ஒருவர் கருத்தை இன்னொருத்தர் மதிக்கிற குணம் வேணும். மிதிக்கிற குணம் ஆகாது. என்னடா இவன் இப்படியெல்லாம் என்னென்னவோ சொல்லி அடுக்கிக்கிட்டே போறானேன்னு உனக்கு தோணலாம். இதையெல்லாம் இப்படி தத்துவார்த்த ரீதியா பார்த்தா புரியாது. அனுபவிச்சு பார்க்கணும். நடைமுறையில தான் அந்த அனுபவம் கிடைக்கும். அப்பதான் நம்மளோட மெச்சூரிட்டி அதிகரிக்கும். அது நம்ம 2 பேரையும் பக்குவப்படுத்தும். நான் சொல்றதெல்லாம் புரியும்னு நினைக்கிற உனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சுன்னா ஒதுக்கிரு. அப்பப்போ காரியங்களை எதிர்கொள்ற போது பாத்துக்கலாம். கவலையை விடு. அவனின் பேச்சு அப்படியே இவள் மனதில். இவனை அன்பால் தான் வசப்படுத்த வேண்டும். அதற்காக ஒரே அடியாக தாழ்ந்தும் போய்விட முடியாது. வேலை பார்க்கும் நான், சம்பாதிக்கும் நான் எப்படி ஒரே அடியாய் தாழ்ந்து போக முடியும்? நான் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று எதிர்பார்க்கும் இவன் தானும் விட்டு கொடுக்க தயாராக வேண்டுமே. ஆனால் ஒன்று, இதுவரை அவனை பொறுத்தவரை அப்படி ஒன்றும் பிணங்குபவனாக தெரியவில்லைதான். நான் தான் இன்னும் வெளிப்படையாய் இல்லை அவனிடம். எது என்னை தடுக்கிறது? அவனுக்கு சமமாய் வேலை பார்க்கிறோம் என்ற நினைப்பா? அவனை விட சற்று கூட சம்பளம் வாங்குகிறோம் என்ற கர்வமா? என்னை எதுக்கும் கட்டுப்படுத்த முடியாது என்கிற எண்ணம் ஏன் வந்தது என்னிடம்? யோசிக்க தலைப்பட்டாள் காமினி. அன்பு ஒன்றுதான் எல்லாவற்றிற்கும் தலை சிறந்த மருந்து என்று அவள் எத்தனையோ புத்தகத்தில் படித்திருக்கிறாள். ஆனாலும் ஒரே அடியாய் இறங்கி போக மறுக்கிறது மனம். ஏன் இப்படி? யோசிக்கத்தான் செய்தால் அவளும். இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். சோ கணவன் மாதவனும் அவளை பத்தியும் தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் ஃபுல்லா அவனே நினைச்சு பாத்துக்கிறான். அவனுக்குள்ளேயே மாற்று கருத்து வருது. அவளை பத்தின மாற்று கருத்து வர்றப்போ, தவறுதா நினைக்க வர்றப்போ அதை அவனே திருத்தி அந்த எண்ணம் அவனுக்குள்ள தோணுது. அதே மாதிரிதான் இப்போ காமினிக்கும். அவளும் தன்னை பத்தி நினைக்கிறா. மாதவன் நல்லவனாதான் இருக்கான். எவ்வளவு சம்பளம், என்ன அக்கௌண்ட்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கேட்கல. அதுக்காக நான் தாழ்ந்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி. இது பெரிய இந்த 2 விஷயத்திலயும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை என்ன அப்படின்னா, கண்டிப்பா ஈகோ இஷ்யூ தான். நான் என் வரைக்கும் கரெக்டா இருக்கேன், நீ உன் வரைக்கும் கரெக்டா இரு அப்படிங்கறத மட்டுமே ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கு. ஆனா அதுதான் வாழ்க்கையா? அடுத்த பகுதியில இந்த கதை என்ன எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். நன்றி.